நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக கூட்டணியில் இணைந்து சந்திக்கிறது தேமுதிக. அதிமுக மெகா கூட்டணியில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ளது. இதற்கிடையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க முன்னணி கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்தன. குறிப்பாக வெற்றியை உறுதி செய்யும் தேமுதிகவின் ஆதரவை பெற தீவிரம் காட்டி வந்தன. இதற்கிடையில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கேப்டனின் இல்லத்தில் கேப்டனை சந்தித்து பேசினார். தங்களது அணியில் தேமுதிக இணையும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. சென்னை அடையாறு கிரவுண்ட் பிளாசா ஹோட்டலில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் அதிமுக தரப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தொகுதி பங்கீட்டு குழுவினரும், தேமுதிக தரப்பில் கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட தொகுதி பங்கீட்டு குழுவினரும் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட இரு தரப்பினருக்கிடையேயான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மெகா கூட்டணியில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு தேமுதிக முழு ஆதரவை அளிக்கும் வகையில் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை முறைப்படி நாங்கள் கலந்து பேசி ஒரு சுமமான முடிவு எட்டப்பட்டு முதலில் உங்களுக்கு தான் நாங்கள் தெரிவிப்போம். தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற வேட்பாளர்களுக்கு, வெற்றி வேட்பாளருக்கு கூட்டணி சார்பாக இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தரும் என்று நாங்கள் பேசி முடித்திருக்கிறோம். தேமுதிகவிற்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என கூறிய பன்னீர்செல்வம், இது ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி என்று பெருமிதம் தெரிவித்தார்.